ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நான்ஸ்டாப் குக்கிங். இன்றைக்கி நம்ம பாலக்கீரை வச்சு ஒரு தொக்கு செய்ய போகிறோம். இந்த கீரையில் அதிகமான இரும்பு சத்து இருக்குது. ரத்த சோகைக்கெல்லாம் இது சாப்பிட்டா ரொம்ப நல்லது. இப்போ நம்ம இதை எப்படி செய்யலான்னுட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம இந்த கீரையை நல்லா சுத்தம் பண்ணி நான் கிள்ளி வச்சுருக்கேன் பாருங்கள். இது போல் இதை நம்ம நல்லா அலசிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த கீரையை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுட்டோம். இப்போ நான் ஒரு மிக்ஸி ஜாரில் 2 பெரிய சைஸ் வெங்காயம், 2 வெங்காயம் போட்டிருக்கேன். நல்லா பெரிய சைஸாக இருக்கணும் வெங்காயம். இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு 15 பூண்டு பல் நல்லா உரித்து போட்டிருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள் போட்டுக்கலாம். இதிலே கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம ஒரு கடாய் ஒன்று வச்சுட்டு இதில் நல்லா ஒரு 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக விட்டுக்கலாம். இதிலே கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கலாம் தாளிப்புக்கு, கொஞ்சம் பெருங்காயம். இது நல்லா பொரியட்டும் இந்த கடுகு. இப்போ இந்த கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இதிலே நான் ஒரு 10 பல் பூண்டு தோலோடு நசுக்கி வச்சுருக்கேன். அதையும் இதிலே போட்டுடலாம். இப்போ இதை நல்லா நம்ம வதக்கிடலாம். இந்த பூண்டு நல்லா செவந்து வரணும். இது கொஞ்சம் லைட்டாக நல்லா செவந்து வந்துட்டு பாருங்க. இதுலேயே நம்ம இந்த அரைச்ச வெங்காயம், தக்காளி இதிலே போட்டுடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம சால்ட் போட்டுக்கலாம். இது நல்லா நம்ம தீ கம்மியாக வச்சு இந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா பச்சை வாசனை போகணும். அந்த அளவுக்கு இது நல்லா கொதி வரட்டும். தண்ணியெல்லாம் ஊற்ற வேணாம். நம்ம இந்த தக்காளியில் அரைச்ச தண்ணியே அப்படியே இருக்கும். இது நல்லா அப்படியே கொஞ்சம் கிளறி விட்டுனே இருக்கலாம். இப்போதான் நல்லா கொஞ்சமாக நல்லா கொதி பாருங்க, எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வருது. இன்னும் நல்லா கொதிக்கணும். இது பச்சை வாசனை நல்லா போயிடணும். இதில் இப்போ நல்லா எண்ணெய் பாருங்க, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இந்த நேரத்தில் நம்ம இந்த பொடியாக நறுக்குன பாலக்கீரையை இதில் போட்டுடலாம். எல்லா கீரையுமே அப்படியே போட்டுடலாம். இப்போ நம்ம இதை நல்லா கிளறி விட்டுட்டோம். அப்படியே இது நல்லா வதங்கி இந்த உப்பு காரம்லாம் இதில் நல்லா தொக்கு மாதிரி ஆகணும். அப்படியே கொஞ்சம் நேரம் வேகட்டும் இந்த கீரை. பாருங்க, நான் நல்லா கொஞ்சம் மூடி போட்டு அப்படியே கொஞ்ச நேரம் நான் சிம்மிலே வச்சு வேக வச்சேன் பாருங்க. இப்போ பாதி அளவுக்கு வெந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா வேகணும். இந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டணும். அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு இந்த பாலக்கீரை தொக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இது நல்லா நம்ம சுட சுட சாதத்துக்கு, இட்லி, தோசை, சப்பாத்திக்கெல்லாம் கூட தொட்டு சாப்பிடலாம். நல்லா இருக்கும். உடம்புக்கும் நல்லா ஒரு இரும்பு சத்து ஜாஸ்தி அதிகம் கிடைக்கும். இதில் குழந்தைங்களுக்கெல்லாம் அடிக்கடிக்கு இதை போலாம் செஞ்சு கொடுத்தா நல்லது. நீங்களும் இதே போல செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.